ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரையும் எங்களோட சேனலுக்கு வரவேற்கிறோம். இன்றைக்கி என்ன ஒரு விலாக் அப்படின்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி எண்ணெய் காய்ச்ச போகிறோம். ஹேர் ஆயில் இருக்கு இல்லையா, அதோட ஹேர் ஆயில் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான். ரொம்ப நாள் ஆச்சு ஹேர் ஆயில் ரெடி பண்ணி. இப்போ தான் வீட்டிலையே ஆட்டின தேங்காய் எண்ணெய் 1 லிட்டரே எங்கள் மாமியார் கொடுத்து விட்டுருந்தாங்க ஊர்லேருந்து. ஓகே, அதில் எண்ணெய் காய்ச்சி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். கொஞ்சம் வீட்டில் இருந்தது, இல்லாத பொருள் எல்லாமே நாட்டு மருந்து கடையில் வாங்கிட்டு வந்திருந்தோம். கருஞ்சீரகம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் இது ரோஸ்மெரி லீவ்ஸ், காஞ்ச ரோஸ்மெரி லீவ்ஸ் இது. அதுக்கப்புறம் கருவேப்பிலையெல்லாம் வீட்டிலே இருந்துச்சு. கருவேப்பிலை, மருதாணி, செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, சின்ன வெங்காயம், கொஞ்சம் வெட்டி வேர் நாட்டு மருந்து கடையில் வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் கத்தாழையில் வெந்தயத்தை ஊற வச்சு கட்டி வச்சுருந்தேன். அப்புறம் ஒரு பாதி சைஸ் அளவுக்கு லெமன், எல்லாமே அரைச்சி போடுறதெல்லாம் ஒரு தனியாக ஒரு பிளேட்லேயும், அரைக்காமல் அப்படியே எண்ணெயில் போடுறதெல்லாம் ஒரு பிளேட்லேயும் எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் மறிக்கொழுந்துமே சாமிக்கு வச்சுட்டு காஞ்சி போனது, அதை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன், அதுவுமே போட்டுக்கிட்டேன். கத்தாழையில் மேலே இருக்க அந்த நூலெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் வீட்டில் கொஞ்சம் ஆவாரம் பூவும் இருந்துச்சு, அதையுமே ஆட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எவ்வளோ குவான்டிட்டி எடுத்தேன் அப்படின்னா, ஒரு கைப்பிடி அளவுக்கு மருதாணி எடுத்துக்கிட்டேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சம் கூட கருவேப்பிலை, ஒரு 10-15 செம்பருத்தி பூ, ஒரு கைப்பிடி அளவுக்கு செம்பருத்தி இலை எடுத்தாச்சு. வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு, நெல்லிக்காய் ஒரு 3 நெல்லிக்காய் விதையெல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணி போட்டிருந்தேன். இது எல்லாமே எதுக்குன்னா அரைக்கிறதெல்லாம் ஒரு தனி பிளேட்டில் ரெடி பண்ணி வச்சாச்சு. கருஞ்சீரகமும் ஒரு பேக்கெட்டை தான் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆனால் குவான்டிட்டி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன், அதிகம். இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்க திங்ஸு, அப்புறம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிற திங்ஸ் தான். இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம எண்ணெய் காய்ச்சிடலாம். எண்ணெய் நாங்கள் 1 லிட்ரு எண்ணெய் கொடுத்து விட்டுருந்தாங்க. நாங்கள் ஒரு 3/4 லிட்ரு ஊற்றி ரெடி பண்ணலாம் அப்படின்னு தான். இதான் 1 லிட்ரு கேனு. நம்ம கடையில் போய் ஆர்டர் போட்டு வாங்குகிறோம், கடையில் போய் வாங்குகிறோம். இது அந்தளவுக்கு ரொம்ப டைமும் இழுக்காது. தேவையான திங்ஸ் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 1/2 hour இருந்தால் நம்மளே அந்த எண்ணெயை ரெடி பண்ணிடலாம். இரும்பு சட்டியில் வச்சு காய்ச்சிறது தான் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்கிட்ட இரும்பு சட்டியில் இருக்குது, ரொம்ப சின்னதாக இருந்துச்சு குவான்டிட்டி. அதனால் இந்த இண்டாலிய சட்டியே நான் வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினேன், ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டோம். எண்ணெய் ஊற்றி லைட்டாக அது ஹீட் ஆகணும். மிதமான சிம்முலையே வச்சு ரெடி பண்ணுங்கள். சிம்முலையே வச்சுட்டு எண்ணெய் லைட்டாக சூடாகிற அளவுக்கு ரெடி பண்ணிவிட்டு, எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா பொருளையுமே நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம், அரைச்சி எடுத்துக்கலாம். அப்படிங்கிறதுனால எல்லாத்தையுமே ஜாரில் போட்டுட்ருந்தேன். எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுக்கலாம். ஒரு பெரிய மிக்ஸி ஜாரே நம்ம எடுத்துக்கலாம். அப்போ தான் அது ஃபுல்லாக அது போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் அரைக்கும்போது ஃபுல்லாக ஒரு பல்ப் 2 பல்ப் அப்படின்னு திருப்பி திருப்பி அரைக்கும்போது அது கொஞ்சம் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாகவும் இல்லாமல் ஒரு 1 2 இந்த மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம அதை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு எண்ணெயும் அதுக்குள்ளே சூடாயிட்டு எண்ணெயில் அதை ஃபுல்லாகவே அதை போட்டுட்டேன். அரைச்சது எல்லாமே அதில் போட்டுட்டு, அதுக்கப்புறம் தனித்தனியாக அரைக்காததெல்லாம் இருந்துச்சு இல்லையா, அதெல்லாமும் ஒன்று ஒன்றா எடுத்து அதில் போட ஆரம்பிச்சிட்டாச்சு. மறிக்குழந்து, வெட்டி வேர், கத்தாழை எல்லாமே போட்டாச்சு. நீங்கள் எவ்வளோ எண்ணெய் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பொருளெல்லாம் குவான்டிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. நாட்டு மருந்து கடையில் வெட்டி வேர், கருஞ்சீரகம், ரோஸ்மெரி லீவ்ஸு, ஆவாரம் பூ கூட எல்லாமே கிடைக்கும். ஒன்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு வச்சுக்கிட்டோம்னா எப்படியும் ஒரு 2-3 டைம்ஸ் நம்ம வீட்டுக்கு செய்யும்போது அது கரெக்டாக இருக்கும்.
அப்புறம் நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். கொஞ்சம் வந்து எண்ணெயும் பத்தாத மாதிரி இருந்துச்சு. நான் வந்து மறுபடியும் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டேன். தேங்காய் எடுத்து மறுபடியும் வந்து கொஞ்சம் தேங்காய் ஊற்றிட்டு, அதோட தேங்காய் மட்டும் ஊற்றாமல் எப்போதுமே வந்து விளக்கெண்ணெயும் கொஞ்சம் ஆட் பண்ணுவேன். விளக்கெண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு, சைனஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் விளக்கெண்ணெயை வந்து அவாய்ட் பண்ணிடலாம். நான் கொஞ்சமாக விளக்கெண்ணெய் ஆட் பண்ணி அப்படியே கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு, அதுக்கப்புறம் நல்லெண்ணெயும் வீட்டில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெயும் கொடுத்து விட்டுருந்தாங்க. அதுவுமே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இப்போது வந்து நம்ம 3/4 லிட்டர் எடுக்கிறோன்னா ஒரு 1/4 லிட்டர் அந்த மாதிரி வந்து நம்ம மற்ற எண்ணெய்ங்க வந்து ஆட் பண்ணால் போதும். இதையும் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டு அப்படியே வச்சாச்சு. அது சிம்மில் வச்சு அப்படியே வந்து ஹீட் ஆகி அதோட எசன்ஸ் எல்லாம் இறங்கி அந்த நம்ம போட்டிருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸோட கலருமே வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். சிம்மில் வச்சு இப்படி தான் இருந்துச்சு சேஞ்ச் ஆகி. அப்புறம் அதை நல்லா கிண்டி விட்டுட்டு அடுப்பையுமே ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டு மூடி போடணும். இல்லைன்னா வந்து அதில் உள்ள சூட்டில் அந்த தண்ணியெல்லாம் அதில் வடிஞ்சிரும். அதனால் ஆற வச்சு மூடி போட்டுட்டு இது வந்து மறுநாள் காலையில் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா அதோட எசன்ஸ் எல்லாம் இறங்கி எண்ணெயோட கலருமே நல்லா சேஞ்ச் ஆகிருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கிட்டேன். ஏன்னா அதில் நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்கனால வடிகட்டி வச்சு வடிகட்டிட்டேன். நீங்கள் வேணும்னா ஒரு ஒயிட் கிளாத்தில் கூட நல்லா வடித்து பிழிஞ்சிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வடிகட்டியில் வச்சு இப்படி வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் கிளாத்தை வச்சு பேலன்ஸ் இதெல்லாம் வந்து வடித்து எடுக்கும்போது எண்ணெய் வந்து கொஞ்சம் நிறையாவே வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி கிளாஸ் பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. அப்போ வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். பிளாஸ்டிக்கை விட கிளாஸ் வந்து கொஞ்சம் லைஃப்க்கு இருக்கும் அப்படிங்கிறதுனால. இதை வந்து நம்ம அப்படியேவும் தலையில் தேய்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எண்ணெயில் கூட தேங்காய் எண்ணெயில் கலந்து கூட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.